ஹலோ வெல்கம் டு சாய் nsrr கிச்சன். உங்களை அன்புடன் அழைக்கிறோம். 80s 90s கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம கூட்டாஞ்சோறு செஞ்சு விளையாண்டுருப்போம் இல்லையா? இப்போ நம்ம 2K கிட்ஸுக்கு கத்திரிக்காயை வச்சு ஒரு யம்மியான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் கத்திரிக்காய் கூட்டாஞ்சோறு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாமா? கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு 4 கட் பண்ணி வச்சுக்குவோம். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு, 5 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் புளிக்கரை. மீதி பொருள்லாம் சமைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கையில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடானோன்னே நம்ம வறுக்க வச்சுருக்க பொருளெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். மிளகாய், மிளகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, நல்லா வறுத்துக்கலாம். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, கடலை பருப்பு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூனு, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் 1/4 ஸ்பூனு, பெருங்காயத்தூள். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடானோன்னு இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கூட நம்ம கருவேப்பிலை வச்சுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு, இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட நம்ம தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இப்போ நம்ம புளியும் உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம கிளறிட்டு இது கூட கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்க பொடி இந்த சாதத்தை சேர்த்துட்டு அந்த பொடியை மேலே தூவிட்டு கிளறிக்கலாம். சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான கத்திரிக்காய் கூட்டாஞ்சோறு ரெடி. இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.